தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 34. இத்தாலியின் வரலாறும் முசோலினியின் பூர்வீகமும். பதட்ட நிலையில் இரு தளபதிகளின் தீவிர ஆலோசனை. சிறைச்சாலையை நோக்கி ஊர் மக்கள் திரண்டனர். ஜெனரல் கிராசியானி இராணுவ கப்பல் மூலம் தப்பிச் சென்று விடுவார் என்று முசோலினி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லையாதலால் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்ற உறுதியான நம்பிக்கையில் தனது துப்பறியும் படையை ஏவி ரோம் நகரையும் இத்தாலி தேசத்தையும் சலித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆகாய வழி, தரை வழி ஆகியவற்றை எல்லாம் சீல் செய்து கொண்டிருந்தார். அதே சமயம் தனது மற்ற சகாக்களையும் பிடித்து ஒழிப்பதில் தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். இதுதான் இத்தாலி நாட்டு வரலாற்றில் பாசிச ஆட்சிக்கு அஸ்திவாரம் போட்ட காலமாகும். சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து அரசியலில் ஈடுபட்டவர் பெனிடோ முசோலினி. அவருக்கு இயற்கையாக அமைந்திருந்த பேச்சு திறமும் நெஞ்சுரமும் அவர் மக்களிடம் செல்வாக்கு பெற உதவியது. அத்தோடு அந்த காலத்தில் அந்த நாட்டில் இருந்த அரசியல் பலவீனமும் அவருடைய சோஷலிஸ்ட் கட்சியின் மிக வேகமான வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. 19வது நூற்றாண்டு காலம் முழுவதும் இத்தாலி தேசம் வெளிநாட்டவரின் ஆதிக்கத்தில் இருந்தது. குறிப்பிட்ட எந்தவொரு நாட்டுக்கும் சொந்தமாக இருக்கவில்லை. பல நாடுகளும் தங்கள் தயாரிப்பு பொருள்களின் சந்தையாக்க இத்தாலியின் முக்கிய நகரங்களை கைப்பற்றிக் கொண்டு எல்லைகளை வகுத்துக்கொண்டு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தன. எனினும் அவர்கள் மதத்தால் ஒன்றுபட்டிருந்தனர். இதன் விளைவாக கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தின் தலைமை பீடமாக ரோம் நகரை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அரசியலில் தலையிடுவதில்லை என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு எல்லா வெளிநாட்டு ஆட்சியாளர்களின் ஆதரவுகளையும் பெற்று கோயில்களை எழுப்புவதிலும் மடாலயங்களை விரிவுபடுத்துவதிலுமே தங்கள் முழு கவனங்களையும் செலுத்திக் கொண்டிருந்தனர். ஆதலால் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்ற நிலையில் அரசியல் நடந்து கொண்டிருந்தது. 1880ஆம் ஆண்டில் இத்தாலியின் மற்றொரு பகுதியாக இருந்த சர்தீனியா வை அரசாண்டு கொண்டிருந்த விக்டோரியா எம்மானுவேல் II என்ற அரசார் இத்தாலி மீது உரிமை கொண்டாடி வெளிநாட்டு அதிகாரங்களை எதிர்த்து போர் நடத்தத் தொடங்கினார். இவர் கிறிஸ்தவ மடாலயத்துக்கு நெருங்கிய தொடர்புடையவராகவும் பெருமளவில் உதவி செய்யக்கூடியவராக இருந்ததால் ரோமாபுரி பாதிரியார்களின் பூரண ஆகாவை பெற்றிருந்தார். மேலும் அவர் இத்தாலியின் பகுதியையே சேர்ந்தவராக இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவையும் எளிதில் பெற முடிந்தது. அவர் தொடர்ந்து உள்நாட்டுப் போர்களை நடத்தி 1861ஆம் ஆண்டு முழு இத்தாலியின் ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினார். எனினும் இவர் சர்வாதிகார மன்னர் ஆட்சியை நிறுவவில்லை. மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு பார்லிமெண்ட் ஆட்சி முறையை அவரே நியமனம் செய்த பிரதிநிதிகளை கொண்டு அமைத்து தன்னை பாராளுமன்ற தலைவராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். விக்டோரியா எம்மானுவேலால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் நிலப்பிரபுக்களாகவும் செல்வச் சீமான்களாகவும் கிறிஸ்தவ பாதிரிமார்களாகவே இருந்ததால் சாதாரண பாமர மக்களிடையே பல ஸ்தாபனங்கள் தோன்ற ஆரம்பித்தன. பல பிரச்சினைகள் எழும்பத் தொடங்கின. எனினும் அரசாங்கத்தின் அடக்குமுறையாலும் ஆயுத பலத்தாலும் அவை ஒடுக்கப்பட்டு கொண்டே வந்தன. 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் இத்தாலியில் சோஷலிஸ்ட் பார்ட்டி தொடங்கப்பட்டது. அது மற்ற கட்சிகளைப் போலல்லாமல் திட்டமிட்டு செயல்பட்டது. அது விவசாயிகளையும் தொழிலாளர் வர்க்கத்தை இரண்டாவது சுட்டமாகவும் நடுத்தர வர்க்கத்தை இரண்டாவது கட்டமாகவும் ஓர் சக்தியாக ஒன்று திரட்டுவதில் மிக ஆழமாகச் செயல்பட்டு சின்னஞ்சிறு ஸ்தாபனங்களின் செல்வாக்குகளையெல்லாம் ஒழித்து மிகப்பெரும் இயக்கமாக வளர்ச்சி பெற்றது. இதில் 25 வயதுடைய பெனிடோ முசோலினி உறுப்பினராகி தன்னுடைய அபூர்வமான பேச்சு திறனாலும் செயற்திறனாலும் எழுத்தாற்றல் காரணமாகவும் முக்கிய இடத்தை பெற்றார். அவரே ஒரு வார பத்திரிகையை தோற்றுவித்து வீரம் ததும்ப உண்மைகளை எழுதினார். மக்களுடைய அபிமானத்தை பெற்று அதன் பிரதான செயலாளராகவும் ஆனார். அவருக்கு உறுதுணையாக சம அந்தஸ்துடைய பல நண்பர்கள் இருந்தனர். எனினும் பெனிடோ முசோலினுக்கு நிகராக மேடையில் பேசும் ஆற்றல் அவர்களில் யாருக்கும் இல்லை. ஆதலால் முசோலினியை தெரிந்த அளவுக்கு மற்றவர்களை தெரிகின்ற வாய்ப்பு மக்களுக்கு இல்லை. அவருக்கு அளித்த மதிப்பை போன்று மற்றவர்களுக்கு அளிக்கச் சூழ்நிலையும் இல்லை. பெனிடோ முசோலினி வெறும் பேச்சாளராக மட்டும் இருக்கவில்லை. சிறந்த சிந்தனையாளராகவும்
எதுவொன்றையும் தாமதமின்றி முடிவு கட்டிச் செயல்படக்கூடியவராகவும் இருந்தார். ஆட்சி அதிகாரத்திலுள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் அவரை பிடிக்க முயன்றபோது அவர் தலைமறைவாகி தப்பித்துக் கொண்டார். பேச வாய்ப்பில்லாதபோது எழுத்தால் மக்களைச் சந்தித்தார். அவருடைய அச்சகம் சூறையாடப்பட்டபோது இரகசியமாக அறிக்கைகளை அச்சிட்டு பரப்பினார். அவர் மீது ஆட்சியிலுள்ளோர் கொடுமைகளை புரிய புரிய அவருடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்ததே தவிர குறையவில்லை. இறுதியில் 1920 ஆண்டில் அவர் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டபோது நாடு முழுவதும் புரட்சியே வெடித்து விட்டது. அப்புரட்சியை தோற்றுவித்த அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஜெனரல் கிராசியானியும் ஒருவர். ஏற்கனவே மன்னர் ஆட்சியின் கீழ் இராணுவ தலைவராக இருந்து பதவியை துறந்துவிட்டு சோஷலிஸ்ட் புரட்சி இயக்கத்திலே சேர்ந்து கொண்டவர். இவரை போன்று இன்னும் பல நண்பர்கள் இருந்தார்கள். 1922 ஆண்டு மன்னருக்கும் புரட்சி இயக்கத்துக்கும் பேச்சு வார்த்தைகள் நடத்தப்பட்டு பெனிடோ முசோலினி ஆட்சி தலைவராக ஆக்கப்பட்டார். அவர் தன்னுடைய முக்கிய நண்பர்களுக்கெல்லாம் பொறுப்பான பதவிகளை அளித்து ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு ஆட்சியை அமைத்தார். ரோம் நகர கத்தோலிக்க மடாலயங்களிலோ நிர்வாகங்களிலோ தலையிடுவதில்லை என்ற உறுதியளித்து அவர்களையும் சமாதானப்படுத்திக் கொண்டார். ஆனால் அவர் பதவி ஏற்ற 2-3 ஆண்டுகளுக்கிடையில் தன் மீது அதிகாரம் உள்ள தனது சகாக்கள் ஒவ்வொருவர் மீதும் உரிய சமயங்களில் குற்றங்களைச் சுமத்தி மக்களை நம்பச் செய்து அவர்களை ஒழித்துக்கட்டத் தொடங்கினார். அவருக்கு முற்றிலும் அடிமை போல இருந்த சில நண்பர்களை மட்டும் விட்டு வைத்தார். அவர்களும் எந்த சமயத்தில் தங்கள் உயிருக்கு ஆபத்து விளையுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில்தான் இருந்து வரவேண்டியதாகி விட்டது. அவர்களில் ஒருவர்தான் ஜெனரல் கிராசியானியும் மற்ற சில நண்பர்களும் ஆவார்கள். அவர்களைத்தான் இப்போது தன்னை ஒழிக்கச் சதி செய்ததாக குற்றம் சாட்டி கூண்டோடு அழிக்க திட்டமிட்டார். ஜெனரல் கிராசியானியும் அந்த நண்பர்களும் முசோலினியின் தந்திரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருந்ததோடு அவரோடு வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்களாதலால் இம்முறை சிக்கியவர்கள் போக மற்றவர்கள் தப்பித்து விட்டனர். ஜெனரல் கிராசியானி கப்பலில் ஒளிந்து திரிப்போலி வந்து சேர்ந்து விட்டார். அவர் திரிப்போலியில் கப்பலிலிருந்து மிகவும் ஜாக்கிரதையாக வெளியேறிவிட்டாலும் தன் வீட்டுக்கு நேரே செல்லவில்லை. ஒரு சமயம் தான் கப்பலில் தப்பித்து விட்டது தெரிந்து வீட்டைச் சுற்றி துப்பறிவோரை அமர்த்தி பிடித்து விடக்கூடும் அல்லது சுட்டுக்கொள்ளக்கூடும் என்று முன்னெச்சரிக்கையாக கணித்து கொண்டு சாத்தியமானவரை ஒளிந்து மறைந்து தான் ஏற்கனவே தொடர்பு கொண்ட ஜாமியா மஸ்ஜிதை போய் அடைந்தார். 66 பதட்ட நிலையில் இரு தளபதிகளின் தீவிர ஆலோசனை. மாறு வேடத்துடன் வந்த ஜெனரல் முக்தார் அலியை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத பள்ளிவாசல் இமாம் சாஹிப் ஆரம்பத்தில் யாருடனோ பேசுவது போல அசட்டையாக பேசினாலும் சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு அவரை யாரென்று தெரிந்து கொண்டவராய் தனது தனியறைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக இருக்கச் செய்தார். உடனடியாக ஹுசைனுக்கு அங்கிருந்து தகவல் அனுப்பப்பட்டு சுமார் அரை மணி நேரத்தில் ஹுசைனும் வந்து சேர்ந்தார். அவர் ஜெனரல் முக்தார் அலியின் குடும்பத்தினர் பத்திரமாகவும் சவுக்கியமாகவும் இருக்கும் செய்தியை கூறினார். முக்தார் அலி வயது முதிர்ந்த ஓர் அரபி போல வேடமணியப்பட்டு அன்றிரவே தளபதி அல் கரீமியின் இரகசிய இருப்பிடத்துக்கு ஹுசைனால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் அங்கு போய்ச் சேர்ந்தபோது அல் கரீமியின் காரியாலயம் மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. முகத்தை மறைத்து கொண்டிருந்த பல வீரர்கள் அங்கு மிங்கும் அவசரமாக நடமாடிக் கொண்டிருந்தனர். ஜெனரல் முக்தார் அலியை கண்ட தளபதி ஆச்சரியத்தால் பிரமிப்படைந்தவராய், ஜெனரல், நீங்களா? உயிருடனா? என்னால் நம்பவே முடியவில்லையே. எனக்கு ரோமிலிருந்து கிடைத்த தகவல்களில் சதிக்குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட நேரத்தில் தப்பிக்க முயன்றதாகவும் காவலர்கள் உங்களை அங்கேயே சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் அறிந்து மிகவும் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். நீங்களோ திடீரென்று இங்கே என் முன் காணப்படுகிறீர்கள். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை என வியப்பு தொனிக்க கூறினார். அத்தோடு அல் கரீமி தன்னுடைய அடுத்த தளபதிகளிடம் ஏதோ விபரங்களை கூறிவிட்டு முக்தார் அலியை தன்னுடைய தனி அறைக்கு அழைத்து சென்று நடந்த விஷயங்களை கேட்டார். ஜெனரல் முக்தார் அலி ரோமில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளக்கி கூறினார். என்னுடைய தூது ஆரம்பத்தில் வெற்றிகரமாக அமைந்தது. நம்முடைய ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களை விடுதலை செய்ய முசோலினியை வற்புறுத்த என் சகாக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர்.
மேலும் லிபியாவுக்கு முதல்கட்ட சுதந்திரத்தை வழங்க நான் ஏற்பாடு செய்த எனது நண்பர்களின் சந்திப்பை முசோலினி தன்னுடைய நண்பர்களை ஒழித்து கட்டும் திட்டத்துக்கு திடீர் என பயன்படுத்திக் கொண்டார். நாங்கள் பல்வேறு வழிகளிலும் தப்பிக்க வேண்டியதாகி விட்டது. மேலும் அவசரமாக 2 டிவிஷன் இராணுவத்தையும் முசோலினி இங்கு அனுப்பியிருப்பதை பார்த்தால் எனக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டன. ஆதலால் உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை அறிவிக்கவும் மேற்கொண்டு செய்ய வேண்டியவை பற்றி ஆலோசிக்கவும் அதே கப்பலிலேயே சமையல் வேலைக்காரன் வேடமிட்டு தப்பித்து வந்தேன் என்றார். திடீரென இராணுவ ஆட்சிக்கு நாட்டை உட்படுத்தி ஏற்கனவேயுள்ள இராணுவத்துக்கு துணையாக மேலும் 2 புதிய டிவிஷன்களை அனுப்பியிருப்பதன் காரணம் தெளிவானது. அது நம்மீது மேலும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே செய்யப்பட்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் புதிய இராணுவம் வந்த அடுத்த நிமிடமே ஹஜ்ரத்தை சிறை வைத்திருக்கும் சிறைச்சாலையைச் சுற்றி பலத்த காவல் போடப்பட்டிருப்பதுதான் எனக்கு மர்மமாக இருக்கிறது என கவலையை தெரிவித்த தளபதி அல் கரீமி, நமது கொரில்லா படையினரையும் உஷார் நிலையிலிருக்க தயார் செய்து வருகிறேன் என்றார். 2 தளபதிகளும் இரவு வெகுநேரம் வரை பல்வேறு ஆலோசனைகளை நடத்தினர். ஒரு பொது தாக்குதலை நடத்தி சிறையை உடைத்து உமர் முக்தாரை விடுதலை செய்ய முயற்சிக்கலாமா என்பது பற்றி மிகவும் ஆழமாகச் சிந்தித்தனர். புதிய இராணுவம் வந்துவிட்டதால் பொது தாக்குதல் வெற்றி பெற முடியாது என்பதை இருவருமே உணர்ந்தனர். ஏதேனும் செய்தால் கொரில்லா முறையிலேயே முயற்சிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் அதை எப்படி நடத்துவதென்றும் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இதற்கிடையில் புதிய தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. மத்திய சிறையிலுள்ள தூக்குமேடை அவசரமாக சுத்தப்படுத்தப்பட்டு வருவதாகவும் யாரையோ உடனடியாக தூக்கில் போட ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் அச்செய்தி கூறின. தளபதிகள் இருவரும் திடுக்கிட்டுவிட்டனர். ஹஜ்ரத் அவர்களை உடனடியாக தூக்கிலிடப் போகிறார்களோ எனச் சந்தேகித்தனர். தொடர்ந்து வந்த செய்தியில் சிறையைச் சுற்றி 3 வட்டங்களாக இராணுவம் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் சிறைக்கு வெளியேயும் உள்ளும் 10 அடிக்கு ஒருவர் வீதம் ஆயுதம் தாங்கியவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அத்தகவல் கூறியது. அத்தோடு இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு 2 முஸ்லிம் நீதிபதிகளையும் இராணுவத்தினர் பிடித்துச் சென்றுள்ளனர் என்றும் அவ்விதமே 2 இத்தாலிய டாக்டர்களையும் அழைத்துச் சென்றனர். யாரும் நகருக்குள் வரவோ வெளியே செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை என்றும் சந்தேகப்படுபவர்களை எவ்வித எச்சரிக்கையும் செய்யப்படாமல் சுட்டுத் தள்ளுகிறார்கள் என்றும் செய்திகள் கூறின. கடைசியாக வந்த செய்தியில் நகருக்குள் சாலையில் யாரையும் நடமாடவிடவில்லை என்றும் அவர்கள் இராணுவத்தினரால் கண்டபடி சுட்டுத் தள்ளப்படுகிறார்கள் என்றும் அறிய முடிந்தது. தளபதிகள் இருவரும் மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை கவலையோடு ஆராய்ந்தனர். 67 சிறைச்சாலையை நோக்கி ஊர் மக்கள் திரண்டனர். சிறையின் மீது திடீர் தாக்குதல் நடத்தி ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களை மீட்க முடியுமா என்பதே அவர்களின் வெகு நேர ஆலோசனையாக இருந்தது. இந்த ஆலோசனையில் அடுத்தடுத்த அந்தஸ்துள்ள தளகர்த்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஜெனால் முக்தார் அலி அந்த ஆலோசனையை ஒரேயடியாக மறுத்தார். முசோலினி வெகுண்டெழுந்து விட்டான். லிபியாவின் அரசியல் நிலை அவனுக்கு மகா அவமானமாகி விட்டது. ஆதலால் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவன் துணிந்து விட்டான். லிபியாவையே சுடுகாடாக்கவும் அவன் தயங்கவில்லை. அதற்காகவே முழு இராணுவத்தை அனுப்பி அவர்கள் விரும்பியவாறு படுகொலைகளைச் செய்ய அனுமதியும் கொடுத்துள்ளான். ஆதலால் அவனுடைய வெறியில் நாம் சிக்கிக் கொள்வது நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பாகும். அவன் நகர் முழுவதையும் இராணுவத்தை கொண்டு சீல் செய்திருப்பது ஏதோ ஒரு கொடூர நடவடிக்கைக்கு அஸ்திவாரம் ஆகும். அது என்னவென்று அறிந்து அதிலிருந்து தற்காத்து கொள்ள நாம் இப்போதைக்கு முயல வேண்டுமே தவிர தாக்குதல் நடத்த முயல்வது புத்திசாலித்தனமல்ல என விளக்கம் கொடுத்தார். ஜெனரல் முக்தார் அலியின் யூகம் முற்றிலும் சரியானதே என்பதற்கு அடுத்த அரை மணி நேர தகவல் கிடைத்துவிட்டது. திரிப்போலி சிறையில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் யூத இனத்தைச் சேர்ந்த சுமிச் என்பவனை அந்த நள்ளிரவில் தட்டி எழுப்பி இராணுவ வேனில் ஏற்றிச் செல்கிறார்கள் என்ற தகவலை ஓர் ஒற்றர் வந்து அறிவித்தார். நட்சத்திரக்குறி சிறை முழுவதும் விளக்கொளி மயமாக்கப்பட்டுள்ளது. தூக்கு மேடை மிகவும் சுறுசுறுப்பாக சரிபார்க்கப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்களை தான் அவசரமாக தூக்கிலிடப் போகிறார்கள் என்று தெரிகிறது என்ற தகவல் அடுத்த அரை மணி நேரத்தில் கிடைத்தது.
இத்தகைய செய்திகள் வரவர தளபதிகளும் பிரதான சுதந்திர போராட்ட வீரர்களும் துடிதுடித்தனர். எதிர்த்து ஒரு போரை நடத்த போதிய பலம் இல்லையே என வேதனைப்பட்டனர். நகருக்கு வெளியில் இருந்து வீரர்களும் வந்து சேர வாய்ப்பில்லாமல் ஆக்கப்பட்டிருப்பதையும் கலங்கினர். எண்ணி விடியற்காலை மணி 3 ஆகிவிட்டது. பொதுவாக யாரையும் தூக்கிலிடுவதானால் சரியாக காலை மணிக்கு 5 முதல் 55 வரை மணிக்குத்தான் தூக்கிடுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆதலால் அவர்களால் மேற்கொண்டு செயல்படுவதற்கு ஒரே வழிதான் இருந்தது. அதாவது மக்கள் அனைவரையும் உசுப்பி விடுவதுதான் அந்தச் சமயத்தில் செய்யக்கூடியதாக இருந்தது. திரிப்போலி நகரில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் உடனடியாக தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள். காலை 5 முதல் 55 வரை ஹஜ்ரத் உமர் முக்தார் அவர்கள் தூக்கில் போடப்படக்கூடும் என்று நம்பப்படுவதால் மக்கள் அனைவரும் சிறையை நோக்கி திரளுமாறு மக்களை எழுப்பி விட கேட்டுக் கொள்ளப்பட்டது. தூதுவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் சென்று தகவல் அறிவித்த அடுத்த வினாடியில் அங்கிருந்த நகாராக்கள் முழங்க ஆரம்பித்தன. ஒன்றன்பின் ஒன்றாக திரிப்போலி நகரின் 36 பள்ளிவாசல்களிலும் நகாராக்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. அந்த அதிகாலை 4 மணி அளவில் மக்கள் வாரிச் சுருட்டி எழுந்து பள்ளிவாசலை நோக்கி ஓடினர். அவர்களுக்கு தொடர்ந்த செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தன. ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒன்று கூடினர். அவர்களில் ஒரு சிலர் தலைமையாக முன்னின்ற ஊர்வலத்தை நடத்திச் சென்றனர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வாசகத்தை குழந்தைகள் உட்பட அனைவரும் உரத்த குரலில் எதிரொலிக்க ஜமாத் ஒவ்வொன்றும் சிறைச்சாலையை நோக்கி நடந்தது. நகரின் அனைத்து பகுதிகளிலுமிருந்து இந்த கலிமா ஷஹாதா எழுந்ததால் அது நகர் எங்கும் எதிரொலித்தது. இதனால் என்றுமில்லாத விதத்தில் திரிப்போலி நகரே விழித்தெழுந்தது. முஸ்லிம்கள் மட்டுமல்லாது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூட விஷயத்தை அறிந்து இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். நடைபெறப்போகும் நிகழ்ச்சிக்கு எதிராக தங்கள் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று காட்டிக்கொள்ளும் விதத்தில் ஆலயங்களின் மணிகளும் எதிரொலிக்கத் தொடங்கின. ஆகையால் சுற்றி நின்ற இராணுவத்தினருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஊர்வலமாக வருகின்ற மக்கள் ஆயுதம் தாங்கி தங்களை தாக்க வரவில்லை என்பதையும் ஆண்களோடு பெண்களும் குழந்தைகளும் வருகிறார்கள் என்பதையும் கண்டவுடன் அவர்கள் வியப்போடு ஆங்காங்கே கற்சிலையாக நின்றனர். ஊர்வலத்தினர் இராணுவத்தினரை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் சிறைச்சாலை சுற்றுவெளி மைதானத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். நகரெங்கிலும் ஆலய மணிகள் ஊரையே கிடுகிடுக்கச் செய்து கொண்டிருந்தன. கலிமா ஷஹாதா விண்வாசகங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உயிர் துடிப்பை ஊட்டிக் கொண்டிருந்தது. தொடர் 34 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.